ஒரு அடர்ந்த காட்டிற்குள் ரோஸ், லில்லி என்ற இரண்டு சகோதரிகள் வாழ்ந்து வந்தனர். மூத்தவள் ரோஸ் மிகவும் நல்லவள், ஆனால் காட்டிற்குள் இருக்கும்போது மிகவும் பயப்படுவாள். இளையவள் லில்லி மிகவும் இரக்க குணமுடையவள். ஒரு நாள் இரவு மிகவும் பலத்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. அப்போது ரோஸ், லில்லி இருவரும் வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பலத்த காற்றில் மரத்தில் இருந்த குருவியின் கூடு குஞ்சுகளுடன் கீழே விழுகிறது. இதை பார்த்த லில்லி, ரோஸ் இருவரும் மரத்தின் அருகே சென்றனர். பின்பு லில்லி அந்த குருவியின் கூட்டை கையில் எடுத்துக்கொண்டு லில்லி ரோஸிடம், காற்று பலமாக வீசுகிறது, அதனால் இந்த கூட்டை நான் வீட்டிற்கு கொண்டு போய் என் அறையிலேயே வைத்துக் கொள்கிறேன். காற்றின் வேகம் குறைந்ததும் பின்பு அந்த மரத்திலேயே கொண்டு விட்டுவிடலாம் என்று லில்லி ரோஸிடம் ஆளும் குரலில் கூறினாள். அதற்கு ரோஸ், வேண்டாம் லில்லி, இந்த குருவிகளின் தாய் குருவி வந்தால் நாம் இருவரையும் சும்மா விடாது. அதனால் இந்த குருவி குஞ்சுகளை மரத்தினருகே போட்டுவிட்டு உடனடியாக வீட்டிற்குள் வந்துவிடு என்று கூறினாள். அதற்கு லில்லி ரோஸிடம், அக்கா, இந்த ஒரு இரவு மட்டும் தானே நம் வீட்டிற்குள் இருக்கும். தாய்க்குருவி இரையை தேடி வேறெங்கேயோ சென்றிருக்கிறது. தாய்க்குருவி குஞ்சுகளை தேடி வருவதற்குள் காலையிலேயே இந்த குருவி கூட்டை அந்த மரத்திலேயே வைத்து விடுகிறேன் என்று லில்லி ரோஸிடம் ஆளும் குரலில் கூறினாள். உடனே ரோஸும் இதற்கு சம்மதம் தெரிவித்தாள். ஆனாலும் ரோஸ் மனதிற்குள் மிகுந்த பயம் இருந்தது. அன்றிரவு ரோஸின் லில்லி வீட்டுக்கு வெளியே கரடி ஒன்று நின்று கொண்டு கதவை தட்டியது. அந்த சத்தத்தை கேட்டு ரோஸும் லில்லியும் வெளியே வந்தனர். அப்போது கரடி அவர்களை பார்த்து, நான் இந்த காட்டில் வசிக்கிறேன். நான் இரவு வழி தெரியாமல் உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டேன். வெளியில் மிகவும் குளிர்ந்த காற்று வீசுகிறது. அதனால் இன்றிரவு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன். நீங்கள் மட்டும் எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் நான் இந்த குளிரிலேயே இறந்து விடுவேன் என்று கூறியது. இதை கேட்ட லில்லி, அக்கா, நாம் இந்த கரடியை இன்று ஒரு இரவு மட்டும் தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினாள். அதற்கு ரோஸ், வேண்டாம் லில்லி, இந்த கரடியை நாம் இங்கு தங்க வைத்தால் அது இறைக்காக நம்மளையே அடித்து சாப்பிட்டு விடும் என்று கூறினாள். அதற்கு லில்லி ரோஸிடம், அக்கா, இன்று ஒரு இரவு மட்டும் தானே இந்த கரடி இங்கு தங்கும். அதை பார்த்தால் நல்ல மெலிந்த உடலில் இருக்கிறது. அதனால் இந்த கரடியால் நம்மை இரையாக்கி கொள்ள முடியாது. தயவு செய்து அதை உள்ளே அழைத்து கொள்ளலாம் என்று மீண்டும் அழும் குரலில் கூறினாள். லில்லி அழுகையை நிறுத்த வேறு வழியில்லாத காரணத்தினால் ரோஸ் அந்த கரடியை உள்ளே அழைத்து கொண்டாள். பொழுது விடிந்தது. கரடி, என் கூட்டத்தில் உள்ள மற்ற விலங்குகள் என்னை தேடுவார்கள், நான் உடனடியாக செல்ல வேண்டும் என்று ரோஸிடமும் லில்லியிடமும் நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து உடனடியாக சென்று விட்டது. லில்லியும் அந்த குருவி குஞ்சுகளை மரத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டாள். அந்த கரடியும் குருவியும் போன பிறகுதான் ரோஸிற்கு நிம்மதியாக இருந்தது. சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் லில்லியும் ரோஸும் வீட்டிற்கு தேவையான விறகுகளை எடுக்க காட்டிற்குள் சென்றனர். அந்த காட்டில் அவர்கள் ஒரு குகையை பார்த்தனர். பின்பு ரோஸும் லில்லியும் குகைக்குள் சென்று பார்த்தனர். அப்போது அந்த குகைக்குள் நகைகள், வைரங்கள், பொற்காசுகள் என்று தங்க புதையல் ஒன்று இருந்தது. அப்போது ரோஸ், இந்த நகைகள், பொற்காசுகள் எல்லாம் வைத்து நாம் இந்த உலகிலேயே பெரிய பணக்காரர்களாக வாழலாம் என்று நினைத்தாள். ஆனால் அந்த குகைக்குள் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அப்போது அந்த சிங்கம் அவர்களை பார்த்து, என் குகைக்குள் வருவதற்கு என்ன தைரியம் உங்களுக்கு? நான் இன்று இரை தேடி செல்ல வேண்டாம். இன்று நீங்கள் இருவர்தான் என் இரை. உங்கள் இருவரையும் அடித்து கொன்று சாப்பிட போகிறேன் என்று சொன்னது. அப்போது அந்த இடத்திற்கு கரடி ஒன்று வருகிறது. அந்த கரடியும் சிங்கமும் சண்டை போட்டது. கரடியால் ரொம்ப நேரம் அந்த சிங்கத்தை சமாளிக்க முடியவில்லை. அப்போது திடீரென குருவி கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த சிங்கத்தின் தலையில் கொத்தியது. சிறிது நேரத்தில் கரடியும் அந்த குருவியும் சேர்ந்து சிங்கத்தை கொன்றுவிட்டன. அப்போது அந்த கரடி லில்லி மற்றும் ரோஸிடம் சென்று, நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்களே, அந்த கரடிதான் நான். இன்று உங்கள் உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த நகைகளையும் பொற்காசுகளையும் எடுத்து நன்றாக வாழுங்கள் என்று சொன்னது. அப்போது அந்த குருவியும், என் குஞ்சுகளை காப்பாற்றினீர்கள், மிக்க மகிழ்ச்சி. அதனால் உங்கள் உயிரை காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி கரடியும் குருவியும் சென்று விட்டது. அப்போதுதான் ரோஸிற்கு புரிந்தது, நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்று. அதன் பின் அவர்கள் அந்த நகைகளையும் பொற்காசுகளையும் வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். இந்த கதையின் நீதி, நாம் தெரியாமல் பிறருக்கு செய்யும் சிறிய உதவி கூட ஆபத்து நேரங்களில் நம் உயிரை காப்பாற்றும்.